வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் சூட்சம வார்த்தை. வெல்கம் டு அஸ்ட்ரோ அபி சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் துறையில் தடையின்றி முன்னேற இதை தவறாமல் செய்து வாருங்கள். மலை போல் முன்னின்ற பிரச்சனை கூட பனி போல் உருகி ஓடிவிடும். வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய சூட்சம வார்த்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் வாழும் வாழ்க்கை நல்லதாகவும் சிறப்பாகவும் அமைய வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம் எண்ணமும் செயலும் பேசும் வார்த்தைகளும் நல்ல முறையில் இருக்கணும். இதை தான் பெரியவங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. உங்களுடைய எண்ணங்கள் நல்லபடியாக இருந்தால் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே போலதான் சில வார்த்தைகளும். இந்த வார்த்தைகளை பேச பேச இந்த வார்த்தைகளின் சக்தியானது நம்முள் தோன்றி நம்மை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு செல்ல வழிவகுக்கும். அப்படி என்ன வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய அந்த சூட்சம வார்த்தை நன்றி, வணக்கம். இது இரண்டும் தான். ஒரு சில வார்த்தைக்கு சக்தி அதிகம். மந்திரங்கள் எப்படி திரும்ப திரும்ப சொல்லி அதற்கு சக்தி கொடுக்கிறோமோ அதே போலதான் இந்த நன்றி, வணக்கம் போன்ற வார்த்தைகளும். அப்போதெல்லாம் இந்த வார்த்தையை தேங்க்ஸ், மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நன்றி என்று சொல்லும் போதே நம் இரண்டு கைகளும் கூப்பிதான் சொல்லுவோம். இதுதான் நம் பாரம்பரிய பின்பற்றி வந்த முறைகளும் கூட. நம்முடைய முன்காலத்தில் யாரையும் பார்த்து உடனே கைகுலுக்கி பேசுவது என்பது கிடையாது. ஒருவருடைய கை கொடுக்கும் போது அவர்களின் எண்ண அதிர்வலைகள் கூட இடமாறும் என்று ஒரு தகவலை யாரும் உணர்வதில்லை. நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று மனதளவில் நினைத்து கொண்டு நேரில் முகமலர்ந்து உங்களுடன் பேசும் ஒருவர் கை குலுக்கும் போது நிச்சயமாக அதன் தாக்கம் உங்களுக்கு வரும். இந்த காரணங்களாலும் நம் முன்னோர்கள் இந்த கை குலுக்கும் பழக்கத்தை பின்பற்றாமல் இந்த நன்றி, வணக்கம் அப்படிங்கிற வார்த்தைகளை பரிமாறி கொண்டார்கள். இந்த வார்த்தை முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, நம் முன்னேற்றத்திற்கான அனைத்து தடையும் கூட நீக்கிவிடும். யாரேனும் நமக்கு ஒரு சிறிய உதவியை செய்தால் கூட அது நம் உடன் இருப்பவர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் அவர்கள் செய்த காரியத்திற்கு ஒரு நன்றி சொல்லும் போது அவர்கள் மனம் குளிரும். மனம் குளிர்ந்தாலே அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தானே. அதேபோல் நம் எதிரி நம் முன் வந்து நின்றால் கூட முகம் மலர்ந்து வாங்க, வணக்கம் என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். இவர்களுக்கா நாம் தீங்கு நினைத்தோம் என்று அவர்களே ஒரு கணம் யோசிப்பார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைக்கான மகத்துவம் அப்படி. வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்ல நிலைமையில் இருப்பவர்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அப்பொழுது புரியும். அவர்கள் பேசும்போது நிச்சயம் இந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தி இருப்பார்கள், பயன்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். இது அவர்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இதுவரை இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. இனி இதை பின்பற்ற தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு நிச்சயமா செல்வீங்க. உங்களுக்கு எவ்வளவு கீழே வேலை செய்பவராக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதற்கு நன்றியும் பிறரை பார்க்கும் போதே அவர்கள் வணக்கம் சொல்லி பாருங்கள். உங்களின் ஒவ்வொரு நாளும் நல்லதாக அமையும். வாழ்க்கையின் வெற்றிக்கான இந்த இரண்டு சூட்சம வார்த்தைகளை பயன்படுத்தி கடவுளின் ஆசியும் உங்கள் வாழ்க்கை வெற்றியையும் நோக்கி நகர்ந்து செல்லுங்கள். நன்றி.